வணக்கம் மக்களே. 2026 தேர்தல் எப்படி இருக்கும், எந்த கட்சி வெற்றி பெறும்னு சொல்லி ஜோதிடர் சொல்வது என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலோட அறிவிப்பு ரொம்ப சீக்கிரத்தில் வெளியாக இருக்கிற இந்த நிலைமையில் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக திமுக ரொம்ப கடுமையாகவே முயற்சி செஞ்சு வந்துட்டுருக்காங்க. திமுகவை ஆட்சியிலேருந்து விலக்கிறதுக்காக அதிமுக மற்றும் பாஜகவோட கூட்டணியும் முயற்சி செய்யுது. இந்த நேரத்தில் நாம் தமிழர் மற்றும் தாவேகா கட்சிகளும் களத்தில் ரொம்ப மல்லு கட்டிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க, ஜோதிட ரீதியாக கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மார்ச் 6ஆம் தேதி தான் திருப்பு முனையே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறதுனால தேர்தல் அறிவிப்பும் அதுக்கப்புறம் தான் வரும்னு சொல்கிறாங்க. அரசியல் கட்சிகளோட நகர்வுகளோட இந்த கிரக நிலைகளோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் வரலாற்றில் சந்திக்காத ஒரு தேர்தலாக இது இருக்கும். யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஜோதிடர்கள்லாம் கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் எதிரிகள் பிரிஞ்சிருக்கிற பலம் இழக்குது போல இருக்கிற திமுகவுக்கு சாதகமாகவும் மு.க.ஸ்டாலின் மற்றும் உதயநிதியோட 2 ஜாதகங்களுமே சேர்றது திமுகவுக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. கருணாநிதியை விட உதயநிதியோட ஜாதகம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அவங்களோட எழுச்சி திமுகவுக்கு ஒரு பெரிய பலத்தையும் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திமுக 160 தொகுதிகளுக்கு மேலே நிற்கும். காங்கிரஸ் அவங்களோட கூட்டணியிலிருந்து பிரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கட்சிக்கு 20லேருந்து 25லேருந்து 30 தொகுதிகள் மட்டுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி அப்படியே தொடர்றது பற்றி, புதிய கட்சி அவங்களோட சேர்றதை பற்றியும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதாம். ராமதாஸ் ஆதரவும் திமுகவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலம் இழக்கிறதோட கூட்டணியோட பலம் தனிப்பட்ட செல்வாக்குன்னு இந்த காரணமாக வர தேர்தலில் திமுக திரும்பவும் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஜோதிடர்கள்லாம் கருத்து கணிப்புகளை சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆட்சியில் மத்தியிலே உதயநிதி பெரிய பொறுப்பு இருக்கிற நிலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக மற்றும் பாஜகன்ற 2 கட்சிகள் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இப்போதைக்கு இருக்குது. மற்ற கட்சிகளை அவ்வளவு வலுவாக எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவான்றது மாதிரி தான் ஒரு தேர்தல். எடப்பாடி ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது. அவர் தவறான முடிவு எடுத்தால் விபரீதமாயிடும்னு சொல்லி எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க. கூட்டணி கட்சிகளை அவங்க அரவணைச்சு போகலன்னா நிறைய சிக்கல்கள் ஏற்படும். யாரையும் அரவணைக்காமல் இருக்கிறது தான் அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சிக்கலாகவே இப்போ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சரி செய்யலைன்னா இந்த தேர்தல் அவங்களுக்கு எப்படி எதிர்பார்த்தபடி முடிவுகள் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குதாம். அதே நேரத்தில் அதிமுக மற்றும் பாஜகன்னு சொல்லி 2 பெரிய கட்சிகளோட பலம் திமுகவுக்கு சில தொகுதிகளை ரொம்ப கடுமையான போட்டிகளை கொடுக்கும். அதுவே அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி இணைஞ்சிச்சுன்னா அரசியல் ஒரு தலைகீழாக மாறி வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு கருத்து கணிப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.